இப்போ பலவ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி மட்டன் குருமா வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் மட்டன் கொஞ்சம், ஒரு உருளைக்கிழங்கு போட்டோம்னா நல்லாயிருக்கும் சுவையாக, 3 சின்ன வெங்காயம், ஒரு கொஞ்சம் அரை தக்காளி பழம், கொத்தமல்லி பொடி 3 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 1/2 ஸ்பூன், பட்டை கிராம்பு 1/4 ஸ்பூன், தேங்காய் கொஞ்சம். அது எல்லாம் இறக்கி வைக்கும்போது புதினாவும் கொத்தமல்லி தலையும் 2 தூவி விட்டோம்னா நல்லாயிருக்கு. இப்போ போய் தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காய் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் ஒரு அரை அரைச்சிட்டு தண்ணி ஊற்றினா தான் சீக்கிரம் அரை ஓடும். இப்போ தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காய் இப்போ அரைச்சாச்சு. இன்னைக்கு குருமா தாளிக்க போகிறோம். விட போகிறோம். குருமா தாளித்து விட போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். அந்த மட்டன்லேயே வரும் எண்ணெய், அதனால் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இஞ்சி பூண்டு கொஞ்சம் அப்படியே கல்லணும், கொஞ்சம் நல்லா செவக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு இந்த கொத்தமல்லி தோடி, மிளகு பொடி எல்லாம் போட்டு ஒரு தாளிக்கணும். தக்காளி கட் பண்ணியும் போடலாம், கொஞ்சம் ஒரு அடி அடித்தும் போடலாம். அப்போ கொஞ்சம் குழம்பு நிறையா ஆகும். ஒரு அடி அடித்து வச்சுட்டு தான் போடுறோம். போட்டு கொஞ்சம் மிளகு வாசமெல்லாம் போடாக்கு கொஞ்சம் போட்டுருக்கோம். அது கூட மட்டன் போட்டு நல்லா திருப்பி விடணும். மட்டன் போடுறோம். மட்டன் போட்டு ஒரு திருப்பி விடணும். கூட 2 உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு போட்டோம்னா கொஞ்சம் குழந்தைங்க ருசியாக சாப்பிடும். உருளைக்கிழங்கு நல்லது உடம்புக்கு. தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறோம். தேவையான உப்பு கொஞ்சம். வெட்டி வச்ச உருளைக்கிழங்க போடுறோம் அது கூட. ஒரு 20 நிமிஷம் வேகணும். தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் வேகணும்ல, உருளைக்கிழங்கு வேகணும், மட்டன் நல்லா வேகணும். தண்ணி ஊற்றி மூடி வைக்க போகிறோம். இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து தான் எடுக்கணும். ஒரு 20 நிமிஷம் வேகறதுக்கு விட்டுறணும். ஓகே, தேங்காய் அரைச்சி வச்சது போடுறோம். தேங்காய் அரைச்சி வச்சா அது மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேணால் குருமா ரெடி. குருமா ரெடி. இன்னும் 10 நிமிஷம் வேகணும் குருமா. பாருங்கள், புதினாவும் கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டோம். வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். இப்போ குழம்பு குருமா ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு மட்டன் நல்லா மறுபடியும் நல்லா வெந்துச்சு பூவாட்டம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பூவாட்டம் வெந்துருச்சு. இன்னைக்கு குழம்பு இறக்கிடலாம். இறக்கி வச்சு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. கெட்டியாகவும் இருக்குது. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு, மட்டன் வெந்துருச்சு, எல்லாம் வெந்துருச்சு. பாருங்கள், மட்டன் பாருங்கள் வெந்துருச்சு, மட்டனும் வெந்துருச்சு. ஓகே.